நாம் ஏற்கனவே ஏவிய அக்னி 5 ஏவுகணைக்கும் இந்த முறை ஏவிய அக்னி 5 ஏவுகணைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் அதில் இருக்கும் குண்டுகளின் அமைப்பு தான். அக்னி என்பது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை. இந்த ஏவுகணையில் உள்ள எரிபொருள்கள் தீரும் வரை அந்த ஏவுகணை வேகமாக சென்று அந்த முனையில் உள்ள முன்பகுதி விண்ணை நோக்கி வீசப்படும். அது பூமிக்குள்ள திரும்பி உள்ள வரணும். இப்படி வர்ற பாகத்தை ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருந்த அக்னிகள்ல ஒரே ஒரு ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தான் பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு பெரிய குண்டை தான் எடுத்துட்டு வரும். ஆனால் இந்த முறை பயன்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணையுடைய முன்பகுதி மொன்னையாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த பகுதிக்குள்ள சிறு சிறு குண்டுகளாக பல ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எனப்படும் இந்த குண்டுகளை வைத்து எடுத்துட்டு வர மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. இதனை மல்டிபிள், அதாவது பல, இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள், அதாவது தனித்தனியாக வெவ்வேறு இலக்குகளை குறிவைக்கக்கூடிய ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அதாவது வளிமண்டலத்துக்குள்ளே வருகின்ற குண்டு என்பதுதான் இதன் பொருள்.